திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திற்கு வந்த சின்னப்பிள்ளை வட்டம் விவசாயி வாசு தன்னுடைய மனுவை அதிகாரிகள் வெளியே வந்து வாங்க வேண்டும் என கூறி அரை நிர்வாணமாக நின்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மனுவில் தன்னுடன் பிறந்த கௌதம், கதிர்வேல் ஆகியோர் தான் உயிருடன் இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கூறி போலீஸ் சான்றிதழ் வாங்கி கத்தாரியில் தனக்கு சொந்தமான 7 நிலக்கர் நிலத்தை அபகரித்து பிளாட் போட்டு விற்று வருவதாகவும், இதனை தடுக்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர், பத்திரப்பதிவுத்துறை அலுவலர், சார் பதிவாளர் அலுவலர்களிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மனைகளை விற்க அனுமதித்துள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நாங்கள் குடும்பத்துடன் இறந்த பிறகு எங்கள் கண், இருதயம் மற்ற உறுப்புகளை ஏழை எளிய மக்களுக்கு டிஜிபி முன்னிலையில் கொடுக்க வேண்டும் எனவும், எங்கள் குடும்பத்தின் சடலத்தை தங்கள் டிஜிபி முன்னிலையில் அடக்கம் செய்யுமாறும், தங்களின் அடக்கத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வரக்கூடாது எனவும் குறிப்பிட்டிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நிர்மலா சீதாராமன் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க ஐயா, இதை பாருங்க. எஸ்பிஆர்ல கூப்பிட்டு விசாரணை பண்ணி கேட்க டிஜி மூலியமா வரும்போது நீ என்ன ஜாதின்னு நடக்குறவா என் மனைவி என்னையும் பற்றி பேசுறாங்க ஐயா. இது எஸ்பி ஆஃபீஸில் என் ஜாதி பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகம் இருக்குது? எம்காம் பிரகாஷ்ராஜ், பாஸ்கர் பாண்டி இருக்கும்போது, கலெக்டர் இருக்கும்போது அப்போ ரொம்ப மனு கொடுக்க வரும்போது என்ன திரும்ப சொல்லிட்டாங்க, யோ எந்த ஊர் என்ன நாட்டு மொழினா என்ன ஜாதினா வண்டி என்ன இதே வேலையா? நாட்டுக்குள்ள பல கோடி ரூபாய் சொத்து எவனும் என் காசு பாட்டு முடின்னு கேட்குறாங்க ஐயா. 6 முறை கொடுத்தையா, எந்த அதிகாரி நடவடிக்கை இல்லை. டெல்லியிலிருந்து நிர்மலா சீதாராமன் டிஜிபி கண்ட்ரோலுக்கு மீனாக்குமாரி காவல்துறை டிஜிபி நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கல. இதுவரை போராடுறையா 11 மணிக்குள்ள கலெக்டர், டிஆர், பத்திரப்பதிவு இந்த மனுவை ரோட்டில் வந்து வாங்கணும், பப்ளிக் தெரியணும். இல்லைன்னா நான் இது வாழ்வேன், போராடுவேன். குத்து தந்தாலும் சரி.